திருச்சிற்றம்பலம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தாரமர் கொன்றையும் ஷண்பகமலையும் சாத்தும் தில்லை ஊரர்த்தம் பாகத்து உமை மைந்தனே. உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அல்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் இந்த பிரதோஷ பஞ்சபுராண தொகுப்புல நாம் பார்க்க இருக்கின்ற சிவஸ்தலம் செம்மங்குடி, திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவஸ்தலம். இந்த தலத்தின் வரலாற்றை முதல்ல பார்ப்போம். பொதுவா பிரளய காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரளய காலத்தின் நாயகனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து உயிர்கள், ஜீவராசிகள் முதல் தேவர்கள், பிரம்மா, விஷ்ணு வரை அனைவரும் சென்று சிவபெருமானோடு ஒடுங்குவதாக ஐதீகம். பிரளயம் முடிந்த பிறகு இந்த உலகத்தையே உய்யச் செய்து அனைத்து ஜீவராசிகளையும் படைத்து இந்த உலகத்தை மீண்டும் தோற்றுவிப்பவரும் சிவபெருமானே. அப்படி ஒரு பிரளய காலத்தின் பொழுது பிரம்மதேவர் படைப்பிற்குண்டான அனைத்து ஆதார சக்திகளையும் ஒரு அமிர்த கலசத்தில் வைத்து அந்த குடத்தை கொண்டு கைலாய மலையில் வைத்துவிட்டு சிவபெருமானோடு ஒடுங்கிறார். பிரளய கால வெள்ளத்தில் அந்த குடம் மிதந்து, அந்த நீரில் மிதந்து வருகின்றது. பிரளயம் முடிந்த பிறகு, நீரெல்லாம் வடிந்த பிறகு அந்த குடம் ஒரு இடத்தில் தரை தட்டி நிற்கிறது. அப்படி குடம் தங்கிய இடம் திருக்குடந்தை, கும்பகோணம். இப்படி குடம் தங்கிய பிறகு சிவபெருமான் ஒரு கிராத மூர்த்தியாக, ஒரு வேடனாக வந்து அம்பு எய்கிறார். இப்படி சிவபெருமான் எரிந்த அந்த அம்பினால் அந்த குடம் பார்த்தோம்னா 12 பாகங்களாக உடையிறது. சிவபெருமான் அந்த குடம் தங்கிய இடத்தில் இருந்து மண்ணையும் அந்த கலசத்தில் இருந்த அந்த அமிர்தத்தையும் சேர்த்து ஒரு சிவலிங்கத்தை சிவபெருமானே பிரதிஷ்டை செய்கிறார். அதுதான் இன்றும் கும்பகோணத்தில் திருக்குடந்தையில் ஆதி கும்பேஸ்வரராக சிவபெருமான் நமக்கு அருள் பாலிக்கின்றார். அந்த சிவபெருமான் எரிந்த அம்பினால் குடத்தின் பாகங்கள் பல்வேறு இடத்தில் சிதறி கிடந்தது. அந்த குடத்தின் வாயில் கிடந்த இடம் குடவாயில் என்று அழைக்கப்படுகின்றது. அதுதான் இந்நாள்ல குடவாசல் அப்படின்னு நாம அழைக்கிறோம். இப்படி இந்த குடம் உடைந்து அந்த சிதறி கிடந்த அந்த பாகங்களை சேர்த்து வைத்து அகத்திய முனிவர் சிவபூஜை செய்து வருகிறார். அப்படி அந்த குடவாயில்ல அவர் சிவபூஜை செய்து வரும் பொழுது அந்த குடத்தின் வாயிலை அந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதனால் அந்த ஆற்று வெள்ளம் அந்த குட வாயிலை உருட்டி செல்கின்றது, அடித்து செல்கின்றது. அப்படி அந்த குடத்தின் வாயிலை அந்த ஆறு உருட்டி சென்றதால் அந்த ஆற்றிற்கு குடம் உருட்டி அப்படிங்கிற அந்த பெயர். பின்னாள்ல சோழ மன்னர்கள் காலத்துல அவர்களின் நினைவாக சோழ சூடாமணி என்று அழைக்கப்பட்டது. இப்படி அந்த குடமுருட்டி சோழ சூடாமணி அப்படிங்கிற அந்த ஆற்றின் வடகரையில் அமைந்த சிவஸ்தலம் செம்மங்குடி. இந்த திருத்தலத்தில் அகத்திய முனிவர் வந்து சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து இங்கு ஒரு சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து அவர் வணங்கி வந்தார். அகஸ்தீஸ்வரர் என்று அழைக்கப்படுகின்றார். அதே போல இந்த திருத்தலத்தில் அகத்திய முனிவர் வழிபாடு செய்த அம்பிகை ஆனந்தவல்லி அம்பிகை. இப்படி அகத்திய முனிவரால் வழிபாடு செய்யப்பட்டு இன்றும் நமக்கு அகஸ்தீஸ்வரர், ஆனந்தவல்லியாக நமக்கு சிவனும் பார்வதியும் அருள் பாலிக்கின்றனர் இந்த சிவஸ்தலத்தில். இந்த தலத்தின் மகிமையும் அம்பிகையின் பெருமையும் அகத்திய முனிவர் பிரம்மாண்ட புராணத்தில் குறிப்பிடுகின்றார். அதே போல சக்தி பீடங்களில் ஒன்று பூர்ணகிரி பீடம் என்று அழைக்கப்படுகின்றது. மகாமேரு ஸ்தலம், ஸ்ரீசக்கரம் மற்றும் மகாமேரு பிரதிஷ்டை செய்து அம்பிகை
வழிபாடு நடந்து வருகின்றது. அகத்திய முனிவர் இந்த திருத்தலத்தில் தவம் இருக்கும் அந்த சமயத்தில் ஒரு குளம் ஏற்படுத்தி அனுதினமும் அந்த குளத்தில் நீராடி சிவபூஜை செய்து வந்தார். அந்த குளத்திற்கு அகத்திய புஷ்கரணி அப்படிங்கிற அந்த பெயர். இன்றும் அந்த குளத்தை நம்மால் பார்க்க முடியும். அகத்திய புஷ்கரணியில் நீராடி இந்த திருத்தலத்தில் உள்ள சிவனையும் அம்பிகையும் அகஸ்தீஸ்வரர் மற்றும் ஆனந்தவல்லியை வழிபடும் பொழுது சகலவிதமான நோய்கள் மற்றும் வியாதிகளுக்கு நிவர்த்தி உண்டாகும். இந்த திருத்தலம் பார்த்தோம்னா அம்பிகை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த ஸ்தலம். ஸ்ரீவித்யா மகாமேரு ஸ்தலம். காஞ்சி மடத்தின் பீடாதிபதியான நடமாடும் தெய்வம் மகாபெரிவா இந்த திருத்தலத்திற்கு வந்து ஒரு மண்டலம் இங்கேயே தங்கி அனுதினமும் அந்த பராசக்தியின் ரூபமாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகை ஆனந்தவல்லியை வழிபாடு செய்து தரிசனம் செய்து ஆனந்தம் அடைந்தார். அப்படி அம்பிகை வழிபாட்டிற்கு மிகவும் உகந்த சிவஸ்தலம் செம்மங்குடி. இந்த திருத்தலத்தில் அருள்பாலிக்கின்ற அம்பிகையாம் ஆனந்தவல்லி தேவியை போற்றி அபிராம பட்டர் அபிராமி அந்தாதியில் 55வது பாடலை பாடியிருக்கிறார். அந்த பாடல்ல இந்த அம்பிகையின் வர்ணனையை குறிப்பிடுகின்றார். மின்னாயிரம் ஒருமை வடிவாகி விளங்குகின்ற அந்நாள் அகம்மகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடியெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை உண்ணாது ஒழியினும் முன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே மின்னாயிரம் ஒரு மெய் வடிவாகி விளங்குகின்ற அந்நாள். 1000 மின்னல்கள் சேர்ந்தா எவ்வளவு பிரகாசமா இருக்குமோ அதுதான் அம்பிகையின் ஸ்வரூபம் இந்த தலத்துல அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். ஒரு மின்னலையே நம்முடைய கண்களால் எதிர்கொள்ள முடியாது. இப்ப அந்த 1000 மின்னல்கள் சேர்ந்து எவ்வளவு ஒரு பிரகாசமா இருக்குமோ அந்த ஸ்வரூபம் தான் இந்த ஆனந்தவல்லி தேவி அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகின்றார். இது சத்திய வாக்கு. ஒவ்வொரு பௌர்ணமியின் பொழுது இந்த திருத்தலத்தில் நவாவரண பூஜை செய்து நவாவரண பூஜை முடிந்து அம்பிகை பக்தர்களுக்கு காட்சி அளிக்கக்கூடிய அந்த கோலம் பார்த்தோம்னா அவ்வளவு அழகா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அந்த அம்பிகை பிரத்யட்சமா அனைத்து பக்தர்கள் நேர் எதிரே வந்து அருள்பாலிக்கும் விதமாக அமைந்திருக்கும். இந்த திருத்தலத்துல நடக்கக்கூடிய நவாவரண பூஜையின் பொழுது அந்த அம்பிகை இருக்கக்கூடிய அந்த கோலம் அந்த வர்ணனைய எங்களுடைய குருநாதரின் தாயார் பாடலாகவே பாடியிருக்கிறார். பதசரம் காலாழி பதிந்த இடை ஒட்யானம் கையினில் கடகம் கனகவளை மோதிரம் மார்பினில் மாலைகளும் கழுத்தினில் அட்டிகையும் காதினில் கொப்பும் மகர குண்டலமும் பூர்ண சந்திர முகத்தில் புல்லாக்கு முகுதியும் சிரசினில் கிரீடம் ஜொலித்திருக்க பச்சையாடை அணிந்து திவ்ய அலங்காரத்தில் பரிமளிக்கும் சுந்தரியே ஆனந்தவல்லி. உட்யானம், கனகவளை மோதிரம், அட்டிகை, புல்லாக்கு மூக்குத்தி, காதினில் கொப்பு, மகர குண்டலம், சிரசனில் கிரீடம் இப்படி அனைத்தையும் தரித்து பச்சை ஆடை அணிந்து திவ்ய அலங்காரத்தில் சுந்தரியாக நமக்கு இந்த ஆனந்தவல்லி தேவி காட்சி தருவாள். பௌர்ணமியின் பொழுது இந்த திருத்தலத்திற்கு செல்லும் பொழுது அம்பிகையை இந்த கோலத்தில் நம்மால் காண முடியும். பெயர்பட்ட ஒரு அழகான கோலம். அந்நாள் அகம்மகிழ் ஆனந்தவல்லி. யார் ஒருவர் உள்ளம் மகிழ்ந்து அந்த அம்பிகையை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு ஆனந்தமயமாக ஆனந்த கொடியாக காட்சி தரக்கூடியவள் இந்த அம்பிகை. முன்னாய் நடுயெங்குமாய் முடிவாய முதல்வி தன்னை ஆதி அந்தம் நடுவாக இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை இந்த கடைசி வரி பார்த்தோம்னா ரொம்ப ரொம்ப அழகான வரி. உண்ணாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே. அதாவது உண்ணாது ஒழியினும் இந்த அம்பிகையை வணங்காமல் இந்த அம்பிகையை நாடி செல்லாமல் இருந்தாலும் உன்னினும் இந்த அம்பிகை வேண்டும் என்று நாடி சென்றாலும் வேண்டுவது ஒன்றிலேயே. நம்மால் அந்த அம்பிகைக்கு ஆக வேண்டுவது அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஒன்றுமே கிடையாது. நமக்கு நலன் வேண்டும், நமக்கு பலன் வேண்டும் என்றால் நாம் அந்த அம்பிகையை நாடி செல்ல வேண்டுமே தவிர நாம் செல்வதனால் அந்த அம்பிகைக்கு ஏதாவது உண்டாகுமா அப்படின்னு பார்த்தோம்னா எதுவும் கிடையாது. அதனால பக்தியில டம்பம் இருக்கக்கூடாது. பூரண சரணாகதி பாவத்தோடு இந்த அம்பிகையை சென்று வணங்க வேண்டும் அப்படிங்கறதான் அபிராம பட்டர் இந்த பாடல் மூலமாக குறிப்பிடுகின்றார். இதற்கு உதாரணம் பார்த்தோம்னா பொதுவா மழை அப்படிங்கிறது அனைத்து ஜீவராசிகளுக்கும் பொதுவான ஒன்று.
மழை பெய்யும் பொழுது வாய் அகலமா இருக்க பாத்திரத்தை வச்சோம்னா அதுல மழை நீர் வேகமாக நிரம்பும். அந்த மழை பெய்யும் பொழுது பாத்திரத்தை கவுத்து வச்சோம்னா எவ்வளவு கனமழை பெய்தாலும் அதுல ஒரு சொட்டு கூட நீர் ஏறாது. அதே போலதான் நமக்கு அந்த அம்பிகையின் அருள் வேண்டும் என்றால் நாம் அந்த அம்பிகையை நாடி சென்றால் நமக்கு நன்மைகள் உண்டாகும் அப்படிங்கறத இந்த பாடல் மூலமாக அபிராம பட்டர் நமக்கு உணர்த்துகின்றார். அதற்கு ஏற்றாற்போல் இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்பிகையை சிவபெருமானை வழிபடும் பொழுது பல நன்மைகள் உண்டாகும். குழந்தை பாக்கியம் ஏற்படும், திருமண வாழ்வு மேம்படும், திருமண தடை நீங்கும், அதே போல தோஷங்கள் சாபங்களுக்கு நிவர்த்தி உண்டாகும், நோய்கள் நீங்கி திடகாத்திர தேகம் உண்டாகும், அதே போல கல்வி தொழில் மேம்படும், சங்கீத கலைஞானம் அபிவிருத்தி. அத்தனைக்கும் அந்த அம்பிகை பக்தர்களுக்கு, அண்டி வரும் பக்தர்களுக்கு வரங்களை அள்ளி அள்ளி தருகின்றார். இப்படி இந்த திருத்தலத்தில் இருக்கக்கூடிய அம்பிகை நாடி வந்து பலவிதமான வரங்களை பெற்று பலவிதமான நன்மைகளை பெற்ற அந்த அன்பர்கள் அவர்களுடைய அனுபவத்தை கூறும் பொழுது அதை கேட்பதற்கே அவ்வளவு ஒரு மெய் சிலிர்க்கக்கூடிய ஒரு அனுபவமாக இருக்கும். அப்பேற்பட்ட மகோன்னதமான தலம் செம்மங்குடி. அப்பர் பெருமான் 6வது திருமுறையில ஒரு ஊர்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த டெபினிஷனை சொல்றார். திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் அப்படிங்கிற அந்த பாட்டுல சொல்றார். அதாவது கோயில் இல்லாத ஊர், திருவெண்ணீர் அணியாத திருவில் ஊரும். திருநீர் பூசாமல் இருக்கக்கூடிய மக்கள் இருக்கக்கூடிய ஊர். அதே போல பக்திமையால் பாடா ஊரும், பக்தியோடு பாடி ஆடி அந்த இறைவனை கொண்டாடக்கூடிய அந்த தன்மை இல்லாத மக்கள் இருக்கக்கூடிய ஊர். அதே போல அறுப்போடு மலர் பறித்திட்டு உண்ணா ஊரும். அதாவது அனுதினமும் மலர் பறித்து இறைவனுக்கு மலர் சாற்றி சிவபூஜையில் ஈடுபட்டு பிறகு உண்ணுதல் அப்படிங்கிற அந்த பழக்கம் இல்லாத மக்கள் வாழக்கூடிய ஊரும். இதெல்லாம் ஊரல்ல, அடவி காடே, வெறும் காடு தான் அப்படிங்கிறார். அப்ப ஊர்னா எப்படி இருக்கணும்னா கோயில் இருக்க வேண்டும். அந்த ஊர் மக்கள்லாம் பார்த்தோம்னா அந்த கோயில் விசேஷங்கள்ல, கோயில் பூஜைகளை தங்களை ஈடுபடுத்தி கொண்டு கோயிலோடு ஒன்றி வாழ வேண்டும். அதே போல திருநீர் பூசி பக்தியோடு பாடி ஆடி கொண்டாடி அந்த உற்சவங்கள்ல அவ்வளவு ஒரு ஆனந்தமா அந்த இறைவனை வழிபாடு செய்யக்கூடிய அந்த மனோநிலையில இருக்க வேண்டும். அதே போல அனுதினமும் மலர் பறித்து மலர் கொய்து அந்த சிவபூஜையில் ஈடுபடுத்தி கொண்டு இயன்ற கைங்கரியங்களை செய்து பிறகு உண்ணுதல் அப்படிங்கிற அந்த பழக்கத்தோடு இருக்க வேண்டும். அப்படிங்கிறது தான் அப்பர் பெருமான் நமக்கு உபதேசமாக கூறுகின்றார். இப்படி அப்பர் பெருமான் கூறுவதற்கு ஏற்றாற் போல் இருக்கக்கூடிய ஸ்தலம் இந்த செம்மங்குடி. இந்த திருத்தலத்துல பார்த்தோம்னா, இந்த திருத்தலத்துல இருக்கக்கூடிய மக்கள், வெளியூரில் இருந்து வரக்கூடிய அன்பர்கள்லாம் பார்த்தோம்னா இந்த கோயில் விசேஷங்கள்ல அவ்வளோ அழகா தங்களை ஈடுபடுத்தி கொண்டு அவ்வளோ வெகு விமர்சையாக இந்த விசேஷங்கள் நடக்கும். பவித்ரோத்சவம். அதே போல பார்த்தோம்னா மாசி மாதம் ஹஸ்த நட்சத்திரம் அன்று கும்பாபிஷேகம் நடந்தது. அதனால ஒவ்வொரு வருடமும் மாசி மாத ஹஸ்த நட்சத்திரம் அன்று சம்பத்சராபிஷேகம் நடக்கும். இந்த சம்பத்சராபிஷேகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா அவ்வளவு ஒரு சிறப்பான பூஜைகள் எல்லாம் நடக்கும். நவாவரண பூஜை, நவாவரண ஹோமம், அதே போல பார்த்தோம்னா சுவாசினி பூஜை, அதே போல திதி நித்யா பூஜை அப்படிங்கிறது இந்த திருத்தலத்தில் நம்மால் பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு மிகுந்த ஒரு பூஜை. அமாவாசை முதல் பௌர்ணமி வரை பார்த்தோம்னா ஒவ்வொரு நாளுக்கு ஒரு திதி சொல்லுவோம். பிரதமை, த்விதியை, திருதியை, சதுர்த்தி, இப்படி ஒவ்வொரு திதிக்கும் ஒரு தேவி உண்டு. அப்படி 16 கன்னியா குழந்தைகளை ஒவ்வொரு திதிக்கு உண்டான அந்த தேவிகளாக பகமாலினி, காமேஸ்வரி, இப்படி ஒவ்வொரு தேவியாக பாவித்து அந்த குழந்தைகளுக்கு திதி நித்யா பூஜை, இது எங்கும் காண முடியாத ஒரு சிறப்பு பூஜை. அது இந்த திருத்தலத்தில் பிரதி வருடம் அந்த சம்வத்சராபிஷேகம் பொழுது நடக்கும். அதே போல குரு பூஜை, கோ பூஜை, அஸ்வ பூஜை, கஜ பூஜை, இறுதியாக கல்யாண உற்சவத்தோடு இந்த விழா நிறைவு பெறும். அவ்வளவு ஒரு விமர்சையாக. அதே போல உள்ளூர் மக்கள், வெளியூரில் இருந்து வரக்கூடிய அன்பர்கள் எல்லாம் அந்த கோயில் கைங்கரியத்துல தங்களை ஈடுபடுத்தி கொண்டு இயன்ற உதவிகளை செய்து ஆனந்தவல்லி சமேத அந்த அகஸ்தீஸ்வரரின் அருளுக்கு பாத்திரமாகும் வண்ணமாக அவ்வளவு ஒரு பக்தியோடு ஈடுபடுவார்கள். காண்பதற்கு அவ்வளவு ஒரு அழகாக ஒரு சிறப்பான ஒரு 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 உற்சவமாக திகழக்கூடியது இந்த சம்பத்சராபிஷேகம். இந்த திருத்தலத்துல விநாயகர் பார்த்தோம்னா ஸ்வர்ண ஆகர்ஷண விநாயகர். அதே போல முருகப்பெருமான் கல்யாண சுப்பிரமணியர். திருமண தடைகளை நீக்கி திருமணம் கைகூடி வருவதற்கு அருள் பாலிக்கின்ற முருகப்பெருமான். சூரசம்ஹாரம் மிகவும் பிரசித்தம். அதே போல மற்றொரு சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஞ்சநேயரும் சனி பகவானும் ஒரே சன்னதியில் நமக்கு அருள் பாலிக்கின்றனர். பொதுவா சனி பயிற்சியின் பொழுது
சனி தோஷங்களிலிருந்து விடுபடுவதற்கு வணங்குவதற்கு உகந்த தெய்வம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேயர். அப்படி அந்த சனீஸ்வரரும் ஆஞ்சநேயரும் ஒரே சந்நிதியில் இருந்து அருள் பாலிப்பதால் சனி பெயர்ச்சியின் பொழுது, அந்த 7.5 சனி அந்த காலத்தின் பொழுது இந்த திருத்தலத்திற்கு வந்து ஆஞ்சநேயரையும் சனி பகவானையும் ஒரு சேர தரிசனம் செய்யும் பொழுது அந்த சனி தோஷங்களிலிருந்து நிவர்த்தி உண்டாகும். இப்படி பலவிதமான நன்மைகளை அள்ளி தரக்கூடிய தலம், மிக உன்னதமான தலம் செம்மங்குடி. இன்றைய தினம் இந்த பிரதோஷ பஞ்சபுராண தொகுப்பில் அப்பர் பெருமான் ஒரு ஊர்னா எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பாடல், திருக்கோயில் இல்லாத அப்படிங்கிற அந்த தேவார பாடலையும், அதே போல அபிராம பட்டர் அபிராமி அந்தாதியில் இந்த திருத்தலத்து அம்பிகை மீது, ஆனந்தவல்லி அம்பிகை மீது பாடிய அந்த 55வது பாடல் விண்ணாயிரம் ஒரு மெய் வெழிவாகிய அந்த பாடலையும், அதே போல இந்த திருத்தலத்து கல்யாண சுப்பிரமணியரை பிரார்த்தனை செய்து திருமணம் கைகூடி வருவதற்காக அருணகிரிநாதர் அருளிய திருப்புகழ் விரல் மாறணைந்த அந்த பாடலையும் இன்றைய தினம் அனுபவிப்போம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. திருக்கோயிலில்லாத திருவிலூரும் திருவெண்ணீரணியாத திருவிலூரும், திருக்கோயிலில்லாத திருவிலூரும் திருவெண்ணீரணியாத திருவிலூரும், பருகோடி பக்திமயால் பாடாவூரும் பாங்கினோடு பல தளிகள் இல்லா ஊரும், விருப்போடு வெண் சங்கம் ஊதாவூரும் விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும், அறுப்போடு மலர் பறித்திட்டுள்ள ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே, விருப்போடு வெண் சங்கம் ஊதா ஊரும் விதானமும் வெண்கொடியும் இல்லா ஊரும், அறுப்போடு மலர் பறித்திட்டுள்ள ஊரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே, அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே, அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே, அடவி காடே, அடவி காடே. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நமயன பெற்றேன், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான், தேனாயின் அமுதமுமாய் தித்திக்கும் சிவபெருமான், தானே வந்து எனது உள்ளம் புகழ்ந்து அடியேற்கு அருள் செய்தான், ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அல்றே வெறுத்திடவே ஊராரும் உயிர் வாழ்க்கை ஒருத்து அன்றே வெறுத்திடவே. வகை மிகும் அசுரர் வாழ வந்துழியை வானமர் விளைத்த தாளாளன், புகை மிகும் மணலில் புறம் பொடி படுத்த பொல்மலை வில்லிதல் புதல்வன், திகை மிகு கீர்த்தி திருவிடை கழில் திருக்குறானிடல் கீழ் நின்ற, தொகை மிகு நாம தவன் திருவடிகள் துடியடை மடல் தொடங்கினாலே. பாலுக்கு பாலகன் வேண்டி அழுதிட
பார்க்கடல் ஈந்த பிரான் மாலுக்கு சக்கரம் அன்று அருள் செய்தவன் மல்னியதில்லை தன்னுள் ஆலிக்கும் மல்தனர் வாழ்கின்ற சிற்றம்பலமே இடமாக பாலித்து நட்டம் பயிலவல்லனுக்கே பல்லாண்டு கூறுதுமே பல்லாண்டு கூறுதுமே. எண்ணறிய சிவஞானத்து இன்னமோதம் குழைத்தருளி உன்னடி சில்யன ஊட்ட உமையம்மை எதிர் நோக்கும் கண்மலர் நீர் கூடை தருளி கையில் போர்க்கிண்ணம் அளித்து கண்மலர் நீர் தூடை தருளி கையில் போர்க்கிண்ணம் அளித்து அண்ணலை எங்கழுகை தீர்த்து அங்கணனார் அருள் புரிந்தார் அங்கணனார் அருள் புரிந்தார். மின்னாயிரம் ஒருமை வடிவாகி விளங்குகின்ற அந்நாள் அகம்மகிழானல்தவல்லி அருமறைக்கு முன்னாய் நடு எங்குமாய் முடிவாய முதல்வி தொல்லை உள்நாது ஒழியினும் உன்னினும் வேண்டுவது ஒன்றில்லையே. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா. வீரல் மாறனைந்து மலர்வாழி சிந்த மிகவானில் இந்துவையில் காய மிதவாடை வந்து தழல் போல ஒன்ற வினை மாதர் தம் தம் வசை கூற கூறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையின் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ குறை தீர வந்து குருகாயோ. மரிமானுகந்த இறையோன் மகிழ்ந்து வழிபாடு தந்த மதியாளா மலை மாவு சில்த அலைவேலையில் ஜவடி வேலெறிந்த அறிவாலறிந்துன் இரு தாழ் இறைஞ்சும் அடியாரிடைஞ்சல் கலைவோனே அழகான செம்பொன் மயில் மேலமர்ந்து அலைவாயுகழ்ந்த பெருமாளே குறவாணர் குன்றில் உரை பேதை கொண்ட கொடிதான துன்பமயல் தீர குளிர் மாலையில் கண் அணிமாலை தந்து குறை தீர வந்து குருகாயோ குறை தீர வந்து குருகாயோ. அலைவாயுகந்த பெருமாளே
அலைவாயுகந்த பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரஹரோஹரா. ஹரஹர நம பார்வதி பதையே ஹரஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எல்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, திரு கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.